குட்டி சாப்பிடணும் அத்தனை முயலும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடிச்சாம நம்ம கண்ணதாசன். அடக்கமுடன் வாழும் குடும்பத் தலைவன் அடக்கமின்றி வாழும் துறவியை விட மேலானவன். ஐயா உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், பொண்டாட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்களா உங்க எல்லாரும் மகராசர்களா உங்களுக்கு தான் சொல்றேன். பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ண கேவலம் இல்ல, குடும்பம் நடக்கணும் இல்ல, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். அடக்கமுடன் வாழும் குடும்பத் தலைவன் அடக்கமின்றி வாழும் துறவியோட மேலானவன். பொறுமையிலும் உயர்ந்த தவம் இல்லை, திருப்தியிலும் உயர்ந்த இன்பம் இல்லை, பேராசையை மிஞ்சிய தீமை இல்லை, கருணையை மிஞ்சிய அறம் இல்லை, மன்னித்தலை விட பெரிய ஆயுதம் உலகில் எதுவுமே இல்லை. ஏபி நாகராஜன் சொன்னார், இந்த மாதிரி காரைக்கால் படம் எடுக்கிறேன், அந்த கேபிஎஸ் பண்றாங்க, கிளைமாக்ஸ் ஒரு பாட்டு வேணும். எப்ப படிச்சாரு, எங்க படிச்சாரு, எப்படி இதெல்லாம் உள்ள இருந்து பொந்து சந்து முதுல போறதா ஒண்ணும் தெரியாது. சிவனப்பா 20 சரணம் பல்லவி கேட்டா 20 சரணம், நமக்கு வேண்டியது 6 சரணம் தான், 6 பிட்டு சான்ஸா வேணும். 20 சொல்லிட்டே போதியோ போது குடியா அப்படின்னு இல்ல எழுதிட்டு போயாங்கண்ணா. பேனா பிடிச்சா வந்துட்டு இருக்குது. என்ன எழுதுறான் அந்த மனுஷன்? சிவனை பத்தி எழுதியிருக்காங்க. தக 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 என ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர்கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே, முத்துக்குடி சக்தி குலமகள் வித்துக்கு ஒரு வெள்ளந்துடையன பக்தி கொடி பலரும் நெஞ்சில் விளையாட, தித்திப்பது இறைவன் வேலன பற்று தரும் பரமன் துணையென சுற்றத்தொரு மனிதர் குலம் ஒரு இசை பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவினில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெறுவார் அவர்களும் உறவாட, திக்கு பல திமிதி மிதிமியன தக்க துணை தகதக தகவன தத்தக்கடல் அலையன நடமிடு உலகாட, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா, இயல்சை நாடகம் முத்தமிழ் தம்மிலே இயங்கியே நடமாடவா, அம்மைக்கும் நாயக அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா, ஆடுகிற காலழகில் காடுபொடியாகவன அம்மையுடன் நீ ஆடவா, சிரிப்புக்குள் நெருப்பு ஒன்று வரச் செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தரச் செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா, உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள்ளே ஆடவா நடமாட. அந்த பாட்டு 1971. இந்த மாதிரி 3 மேதைகள் சேர்ந்து உருவாக்கின படம் தான் அந்த காரைக்கால் அம்மையார் 1972 வந்த படம். இதுக்கப்புறம் பார்த்து நீங்க சிந்து பைரவி வழக்கம் போல இன்னொரு சிக்கலான விஷயம். நம்ம சனி ஞாயிறு பூரா சௌரியமா வீட்டுல மாடு மேய்க்க போவோம். தோட்டத்துல பக்கத்துல பொலிக்காடு இருக்குது, சனி ஞாயிறுல கொண்டு மாடு மேய்க்க போவோம். இப்படி மாடு கீடு மேய்ச்சி சௌரியமா சுத்தின பையனுக்கு ரேடியோவே வாழ்க்கையில் கேட்டது கிடையாது கிராமத்துல இருக்கும்போது. அதுல போய் கர்நாடக சங்கீதத்தை போய் நடிக்க சொன்னா அது எப்படி? அது இளையராஜாங்கிறவரு அவருக்கு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாரு, ஜெயசாஜ் குழந்தைகளும் பாடிட்டு இருக்காரு. கர்நாடக சங்கீதம் மெல்லிசையே கேட்டதில்லை, அப்புறம் இந்த வல்லிசை எப்படி நமக்கு தெரியும்? பாரசன் கேட்டார், என்னப்பா கர்நாடக சங்கீத வித்வான் அப்படின்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தா எடுங்க, என்னையும் கேட்கறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது காப்பாத்தியானாங்க. சரி ஒரு கை பார்க்கல விடுங்க அப்படின்னு. வெண்ணிலவை கொடை பிடித்து வீசுதந்தல் தேர் ஏறி மென்கோயிலான இசை முழங்கின பாட்டு என்ன புரியுது? நிரிநித தனிதமா மதமக கமகாரி மகாரினி நிரிகம கமனிதா மாப்பா, இல்ல புரிஞ்சுதா? சாசபாப நீனிமா மதாதகாக மாமரீதி மகரிக மத கமதனி மத நிரிகனி மதனி கனி நித நிகரிந்த மதபா, புரிஞ்சுதா? எனக்கு புரியுது. இதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு நடிக்க போய் பவுடர் போட்டு மாட்டணும்ல, ஏதாவது காசு கொடுக்கணும் மாட்டி இனிமே வெளியே வர முடியாது. படம் போட விட்டு 10-20 வருஷம் ஆகி போய் இனிமே போய் பொம்மையும் போட முடியாது, கூப்பிட மாட்டான். சரின்னு போய் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு நோக்கத்தடியில் மாடு மாட்டணும் மாட்டிக்கிட்டோன்னு. சரி சார் நீ ஜெயசார் பாட சொல்லு சார், அது பாடுனா கொடுங்க வாங்கி ஒவ்வொரு எழுத்தையும் ஹெட்போன்ல போட்டு ஒவ்வொரு எழுத்தா எழுதுறது வந்துடும். ஒவ்வொரு எழுத்தையும் பிரிச்சு 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 எழுதி முத்து கோக்குறாம மாலை கோக்குறாம ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியா கோர்த்து நானா ஒரு டைமிங்ல மனப்பாடம் பண்ணி அப்புறம் ஜெயசாஸ் எப்படி சொல்லியிருக்கா அதை கேட்டு அவர் எங்கெல்லாம் நிறுத்துறாரு அங்க நானும் மார்க் பண்ணி நிறுத்தி அவர் பாடும்போது பாடணும், அவர் நிறுத்தும்போது நிறுத்தணும். இப்படி ஒரு செட்டப் எல்லாம் பண்ணி ஒரு வாரத்தில் ரெடி ஆயிட்டோம். அந்த படம் சிந்து போய் நீங்க பாத்திருப்பீங்க. இவர் சிந்து நினைச்சு பரதேசி மாதிரி ரோடு சுத்திட்டு இருப்பாரு. அப்போ ஒரு கட்சியில் பாட்டு நடக்கும், தண்ணி அடிச்சு உட்காருவேன், உட்காந்துனா சலாம் போடுவேன், அவன் தர்பார் ராகத்தை தப்பா பாடுவேன். இவன் போதை இருந்தா கூட இவனுக்கு ராகமெல்லாம் மறக்காதுல்ல. ஏய் என்ன பாட்டு பாட ஜலவாசம் பிடிச்ச மாதிரி, என்னையா புலிநகர் சங்கிலி போட்டவன ஜேகேபி ஆட முடியுமா? பட்டு ஜிப்பா அங்க வச்சுறான், 10 பேருக்கு தங்க போது வெளியில 6 பேருக்கு கட் அவுட். தர்பார்லாம் கொஞ்சம் தர்பாராமணி பாடுற, நான் பாடி காட்டவா?
ரீ 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 ரிமரி கக்காரி சரி ரீ ரீ தனிச பதனி சரி மம தனிச தனிபரி சுசதரா ரிமரமை பதனி ரீ மபதனி பதனி சரி சதரிம பரி கக்காரி சா சா சதரிம பதனி சரி ரிரிம பதனி மபதனி சரி சரி ரிசரி கக்காரி ச நிசத மமரி கக்காரி ச லோச்சனா. இப்படிதான் கை தட்டினானுங்க. ஏன்னா எனக்கும் தெரியாது. தமிழ்நாடு போல கை தட்டினா அப்பட சிலோஜி ஓடிச்சு விடுங்க. இது மாதிரி அப்பப்ப மனுஷனுக்கு ஒரு சோதனை வரும். தாண்டறதுக்கு தைரியமா சண்டை போட வேண்டியதான். இதுல வந்த பாட்டு நம்ம மீசக்காரன் பாரதி எழுதின பாட்டு. அதை பேஸ் பண்ணி தான் வைரமுத்தவர்கள் வந்ததுல மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வந்து இருப்பார். ஒரிஜினல் பாட்டு மோகத்தை கொன்று விடு அல்லால் என்ற மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாத்தி விடு அல்லால் சிந்தனை மாய்த்து விடுங்க பாரதியார் பாட்டு. அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருந்தான். பாரதியாரை பத்தி பேராசிரியர் சொல்ல வேண்டியதில்லை. அவன் ஒரு அக்கினி குஞ்சு. அவன் வாயை திறந்தான்னா வாயத்துல நெருப்பு தான் அப்படி ஒரு ஆளு. பாரதி பலாசதி கிட்ட பல நேரம் கேட்கறான். பெட்ஷன் போட்டு பாக்குறாமா, தாயே எனக்கு என்ன வீட்டு வாடகை கொடுக்க முடியல, சோத்துக்கு வழியில பக்கத்து வீட்டு செட்டியார் கிட்ட போய் அரிசி வாங்கி சாப்பிட வேண்டியிருக்குது, ஏதாவது உதவி ஒண்ணுமான்னு கேட்டா பராசரி கண்ணை தூக்கல. அவன் நீள் துயரத்துக்கா போச்சு. அப்போ நல்லா பனி உடஞ்சி போயிருக்கும் போல இருக்குது. அங்க படுத்த கைலாசம் நல்லா நீண்டு தூங்கிட்டான். கேட்டு கேட்டு பார்த்தா முடியல. கடுப்புல பாரதி பாட்டு எழுதினான். தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூத்து கரையென பின் மாயும் பல வேடிக்கை மந்திரை போலே நான் வீடு நினைத்தாய பராசித்து. ராம்ராஜ் காட்டன் வழங்கும் என் கண்ணின் மணிகளுக்கு ஒரு